ஐ வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். இந்த தமிழ் பேராகிராஃபை நல்லா வாட்சி பாருங்கள். இதிலிருந்து எத்தனை கேள்விகள் நீங்கள் கேட்கலாம், அதே மாதிரி அந்த கேள்விகளுக்கு இங்கிலீஷில் பதில் சொல்லணும். இங்கிலீஷில் கேள்விகள் ஃப்ரேம் பண்ணி இங்கிலீஷில் பதில் சொல்லணும். இந்த குழந்தைகள் சாப்பிட்டு கொண்டிருந்தன. அப்போது ஒரு காகம் வந்தது. அந்த குழந்தைகள் அவர்களுடைய உணவை சிறிதளவு எடுத்து காகத்திற்கு வைத்தனர். காகம் வந்து சாப்பிட்டது. யார் சாப்பிட்டு கொண்டிருந்தனர்? சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது என்ன வந்தது? குழந்தைகள் காகத்தை பார்த்தார்களா? இந்த மாதிரி கேள்விகள் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ண போகிறோம். யார் வந்தது? இந்த யார் அப்படிங்கிறதுக்கு ஹூ, எதற்கு வந்தார்கள் ஒய். இந்த மாதிரி கொஸ்டின் வேர்ட்ஸை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி அந்த பேராகிராஃபில் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். டுடே மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹவுஸ். கேம் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஆல் ஆஃப் தம் இன்வைட்டட் அப்படிங்கிறதும் பாஸ்ட் டென்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். நவ் லுக் அட் தீஸ் கொஸ்டின்ஸ். ஹூ கேம் டு யுவர் ஹோம்? யார் வந்தாங்க வீட்டுக்கு? வென் டிட் ஹீ கம் டு யுவர் ஹோம்? எப்போ வந்தாங்க? ஹவு டிட் ஹீ கம்? அவர் எப்படி வந்தார்? வாட் டிட் தே டூ? அவங்க என்ன செஞ்சாங்க? வாட் டிட் தே கிவ்? அவங்க என்ன கொடுத்தாங்க? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதுக்கு ஆன்சர்ஸையும் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தி ஆன்சர்ஸ். ஹூ கேம் டு யுவர் ஹோம்? யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். ஸோ ஆன்சரும் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். மை ஃப்ரெண்ட் கேம் டு மை ஹோம். என்னுடைய நண்பர் எனது வீட்டிற்கு வந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வென் டிட் ஹீ கம் டு யுவர் ஹோம்? உனது நண்பர் எப்பொழுது உன்னுடைய வீட்டிற்கு வந்தார்? ஹீ கேம் டுடே டு மை ஹோம். இன்னைக்கு வந்தார், இன்னைக்கு மார்னிங் வந்தார். ஹவு டிட் ஹீ கம்? அவர் எப்படி வந்தார்? ஹீ கேம் வித் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவர் குடும்ப உறுப்பினர்களுடன் வந்தார். ஹீ கேம் வித் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். இதுவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. கொஸ்டினும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஆன்சர்ஸும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டிட் தே கிவ்? அவங்க என்ன கொடுத்தாங்க? தே கேவ் அன் இன்விடேஷன். அவங்க இன்விடேஷன் கொடுத்தாங்க. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும். நவ் லுக் அட் திஸ் பேராகிராஃப். ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் கோயிங் ஆன் டெய்லி. த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்க் மெனி டவுட்ஸ். ஐ கிளியர் தேர் டவுட்ஸ் ஆல்வேஸ். மொத்தம் 5 கொஸ்டின் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் இந்த பேராகிராஃபில். யோசிச்சு பாருங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ் இதிலேருந்து ஃப்ரேம் பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆன்லைன் வகுப்புகள் நடக்கின்றதா? மாணவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? உங்களால் பாடம் நடத்த முடிகிறதா? மாணவர்கள் கவனிக்கின்றனரா? இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 5 கேள்விகளையும் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுங்கள். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல. யூ ட்ரை டு ஃப்ரேம். ஓகே, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். மிஸ்டேக்ஸை ஆன்சர்ஸ் பார்த்து திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரிமெம்பர் த டென்ஸ் என்ன யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி கேள்வியும் இருக்கணும், பதிலும் இருக்கணும். ஆர் ஆன்லைன் கிளாஸஸ் கோயிங் ஆன்? ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கா? எஸ், ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் கோயிங் ஆன் டெய்லி. ஸோ ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இந்த கேள்விகள் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் டூயிங்? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேர்னிங். மாணவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேர்னிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்க ஆன்சர். வாட் டு யூ டீச்? நீங்கள் என்ன டீச் பண்ணுறீங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. அதே மாதிரி ஆன்சரும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ டீச் அண்ட் கிளியர் தேர் டவுட்ஸ். நான் டீச் பண்ணுறேன், அவங்களுடைய சந்தேகங்களை கிளியர் பண்ணுறேன். ஆர் யூ ஏபிள் டு டீச்? உங்களால் டீச் பண்ண முடியுதா ஆன்லைனில்? எஸ், ஐ ஆம் ஏபிள் டு டீச். ஆமாம், என்னால் டீச் பண்ண முடியுது. ஒன் மோர் கொஸ்டின். ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் லிசனிங்? மாணவர்கள் கவனித்து கொண்டு இருக்கிறார்களா? எஸ், தே ஆர் லிசனிங் அண்ட் ஆஸ்கிங் டவுட்ஸ். ஆமாம், கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றும் டவுட்ஸும் கேட்குறாங்க. ஒரு பேராகிராஃபிலிருந்து கேள்விகளும் ஆன்சர்ஸையும் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பேராகிராஃப். Yesterday we had bread and butter. Today I want bread and jam. So ask the cook to buy jam. 3 sentences தான். இதிலிருந்து என்னென்ன கேள்விகள் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியுது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நேற்று என்ன சாப்பிட்டோம்? வாட் டிட் வி ஈட் எஸ்டர்டே? பாஸ்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள் அந்த கேள்வி. வாட் டிட் வி ஈட் எஸ்டர்டே. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது டிட்டுக்கு அப்புறம் வர்ற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். வாட் டிட் வி ஈட். ஈட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் ஏட். ஆனால் இந்த இடத்துல டிட் வந்திருக்கிறனால அதை ஃபாலோ பண்ண வர்ற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். வாட் டிட் வி ஈட் எஸ்டர்டே. வாட் டு யூ வாண்ட் டுடே. இன்றைக்கி உனக்கு என்ன வேணும்? இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. ஒய் டு யூ வாண்ட் தேட் டுடே. அது ஏன் இன்றைக்கி உனக்கு வேணும்? ஹூ இஸ் கோயிங் டு பை ஜாம். ஜாம் யார் வாங்க போகிறாங்க? இஸ் ஜாம் அவைலபிள்? எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஜாம் அவைலபிளாக இருக்கிறதா? அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. டென்ஸ் கவனமாக பார்த்துக்கோங்க. What did we eat yesterday? We ate bread and butter yesterday. ஆன்சரில் 8 வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா ஆன்சரில் டிட் வரல, அதனால் டைரெக்டாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். We ate bread and butter yesterday. நெக்ஸ்ட் கொஸ்டின். What do you want today? இன்றைக்கி உனக்கு என்ன வேணும்? I want bread and jam today. இன்றைக்கி எனக்கு ப்ரெட்டும் ஜாமும் வேணும். ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வியும் ஆன்சரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒய் டு யூ வாண்ட் தட் டுடே. ஏன் இன்றைக்கி அது உனக்கு வேணும்? ஏன் உனக்கு பிரெட் அண்ட் ஜாம் வேணும்? ஐ வாண்ட் தட் பிகாஸ் ஐ லைக் இட். எனக்கு அது வேணும் ஏன்னா அது எனக்கு பிடிக்கும். ஐ வாண்ட் தட் பிகாஸ் ஐ லைக் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் கோயிங் டு பை ஜாம். யார் ஜாம் வாங்க போகிறாங்க? த குக் இஸ் கோயிங் டு பை ஜாம். சமையல்காரர் போய் ஜாம் வாங்க போகிறாரு. த குக் இஸ் கோயிங் டு பை ஜாம். இஸ் ஜாம் அவைலபிள்? இது வேர்பல் கொஸ்டின். வேர்பல் கொஸ்டின் அப்படின்னாலே ஆன்சர் எஸ்ன்னு ஆரம்பிக்கணும், இல்லை நோன்னு ஆரம்பிக்கணும். நோ, ஜாம் இஸ் நாட் அவைலபிள். இஸ் ஜாம் அவைலபிள்? நோ, ஜாம் இஸ் நாட் அவைலபிள். ஒரு சிம்பிளான பேராகிராஃப். அந்த பேராகிராஃப்லேருந்து எத்தனை கேள்விகள் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோம். அந்த கேள்விகளை ஃப்ரேம் பண்ணிவிட்டு தென் அதுக்குண்டான ஆன்சர்ஸை அதே டென்ஸ்லேயோ இல்லை வேறு டென்ஸ்லேயோ நம்ம ஃப்ரேம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.